Hi friends, welcome to NILA cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி அத்தோ. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் தான். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபிக்காக நூடுல்ஸ் தனியாக வேக வச்சு எடுக்கணும். அதுக்காக 3 கப் தண்ணீர் கொதிக்க வைக்கலாம். இந்த தண்ணீரில் ஒரு பிஞ்ச் கேசரி கலர் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். கேசரி கலர் நூடுல்ஸுக்கு ஒரு கலர் கொடுக்கறதுக்காக தான் சேர்க்குறோம். இப்போது 200 கிராம் நூடுல்ஸ் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை கொதிக்க விட்டு வேக வைத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வைத்த நூடுல்ஸ் நல்லாவே வெந்துருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொடுக்கலாம். நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் இதை சேர்க்குறோம். இப்போ நம்மளுடைய நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ நூடுல்ஸை ஃபில்டர் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பேன் அடுப்பில் வச்சு சூடு பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 4 பூண்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். பூண்டு இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இதை ஆயிலிருந்து எடுத்துடலாம். அடுத்ததாக அதே எண்ணெயில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். இதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம வெங்காயமும் ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம ஆயிலிருந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம ஆத்தோ ரெடி பண்ணிடலாம். அதுக்காக அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வேக வச்சுருந்த நூடுல்ஸை சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் 1, கிரேட் பண்ணி வச்சுருந்த கேரட் 1 கப்பு, ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த கேபேஜ் 1 கப்பு, லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், புளி கரைத்தல் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, பொடிசா கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலை 1 டேபிள் ஸ்பூன், தட்டை இதை நொறுக்கி சேர்த்துக்கணும். இது ஒரு 5-6 எண்ணம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா பூண்டு, ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா ஒனியன், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இப்போ கலந்து விட்டுக்கணும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா கலந்து விடணும். இது இப்போ நல்லா கலந்து விட்டு எடுத்தாச்சு. நம்மளுடைய ஆத்தோ இங்கே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இதை ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எல்லாருமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டேஸ்டியான ஆத்தோ இங்கே ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ரெசிபிகளுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.